கோதுமை ரவை பொங்கல் செய்கிறதுக்கு அரை கப்பு கோதுமை ரவை, அரை கப்பு பாசி பயிறு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு கூட எடுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த அரை கப்பு கோதுமை ரவையை கொஞ்சம் வறுத்துக்கணும். இந்த டைமில் 2 கப்பு தண்ணி சேர்த்து பக்கத்தில் கொதிக்க விடணும். ரவை வறுபட்ட உடனே நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறின்னு இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துட்டு முதல்ல முந்திரி பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய்யிலேயே நம்ம ஜீரகம், மிளகு, இஞ்சியை துருவி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற பாசி பருப்புலேருந்து 2 கப்பு தண்ணி அளந்து சேர்த்துட்டு அந்த பாசி பயிரையும் சேர்த்து ஓரளவு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெந்நீரில் ஊற வச்ச கோதுமை ரவையை சேர்த்துட்டு இன்னும் 1 கப்பு தண்ணி, அரை கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு லிட்டு போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு விசில் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, நெய்யை சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்டான கோதுமை ரவை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வேணால் லிங்க் தரேன். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க.